அவரை தமிழ் மகன், தமிழ் மாணவன், நம்ம செல்ல பிள்ளைன்னு தான் நம்ம நினைக்கிறோம். இந்த மண்ணில வாழ்றவங்க எல்லாருமே நம்ம சகோதரர்னு நினைச்சுக்கிட்டு இருக்க இந்த டைம்ல வேற ஒரு மண்ணில இருந்து இது எங்களுடைய மகன் வர்ற பொழுது இதுக்கு தோற்றுவாய் எங்க இருக்கும்? இப்படி எல்லாம் நடக்குமா? இதுக்கு ஆரிஜின் எங்க இருக்கு பாருங்க. நீதி கட்சி அரசு யாருக்காக பாடுபட்டது அப்படின்னு ஒரு புத்தகத்துல நான் படிச்சேன். அது என்னன்னா பூ ராஜதுரை MA PhD எழுதுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா திராவிட கழகம் தான் வெளியிடுது. யாரு நீங்க நீதி கட்சியில முதல் 3 அமைச்சர்கள், நீங்க 4 மாநிலத்துக்கும் சொந்தமான நீதி கட்சி, அது அரசுனா 4 மொழி மக்களும் அங்க தலைவரா இருக்கணும். இல்ல, முதல் கோணலே முற்றுக்கோணலா மாறுது. முதல் 3 அமைச்சர்களுமே தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள். இந்த புத்தகம் அது சொல்லுது. இந்த மண்ணில, தமிழ்நாட்டு மண்ணில தமிழை உள்ளடக்கிய தென்னிந்தியாவை ஆளு அத்தனை பேருமே தெலுங்கு வந்துருச்சுங்களா? அவங்க சட்டம் போடுறாங்க. அது ஜனநாயகமான சட்டமா இருக்கணும் இல்லையா? அவங்க போடுறாங்க, இன்று முதல் பஞ்சமர் பறையர் என்று அழைக்கப்படுகிற தமிழை தாய்மொழியாக பேசுகிறவர்களுக்கு ஆதி தமிழ் என்று பெயர் கொடுக்க மாட்டோம், ஆதி திராவிடர் என்று பெயர் கொடுப்போம். அவர்கள் சார்ந்த தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதி தெலுங்கர் என்று கொடுப்போம். அப்போ இந்த ஜனநாயகம் என்று, சமூக நீதி என்று, சோசியல் ஜஸ்டிஸ் என்று சொல்லப்பட்டுகிற இந்த நவீன காலத்துல, தொலைத்தொடர்பு சாதனங்கள் வளர காலத்திலேயே தமிழருக்கு தமிழர் அல்லாத அடைமொழியை கொடுத்தது இந்த திராவிடத்தினுடைய தாய் கழகமான நீதி கட்சி. ஜிஓ நம்பர் 817. இது RTI போட்ட தகவல், ஆத்தென்டிகேட்டட், அன்அபிஷியல் கிடையாது. RTI எப்ப போட்டு வாங்குறோம்? 26/3/21 வாங்குறோம் ஆவண காப்பகத்துல இருந்து. அதுல பாருங்க ஒரு வரி வருது பாருங்க. இந்த ரெக்கார்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்றாங்கன்னா, அதன்படி அது என்ன சொல்றாங்கன்னா, பஞ்சமர்கள் பறையர்கள் அப்படிங்கிற தமிழர்களை இந்த 2 தமிழை தாய்மொழியாக இந்த பஞ்சமர் பறையர் எல்லா இடங்களிலும் நிறைஞ்சிருக்கான். ஆமா ஆமா, தமிழை தாய்மொழியாக இந்த பஞ்சமர் பறையர்களுக்கு தமிழ்நாட்டில் தமிழை தாய்மொழியாக கொண்டவங்களுக்கு ஆதி திராவிடா. அது நான் சொல்றேன். அது என்னன்னா, பஞ்சமர் பறையர் என்ற 2 பேரையுமே அந்த கோப்புகள் இருந்து டெலிட் பண்ணிடுங்க அந்த ஆணையம் பரிந்துரைக்குது. அதே போல அவர்களை ஆதி திராவிடர்கள் குறிக்க சொல்லுது. அதே போல அவர்கள் ஆந்திராவில் தெலுங்கு மொழி பேசுறவங்களுக்கு ஆதி ஆந்திரர். நீங்க அவங்களுக்கு ஆதி திராவிடர் தானே கொடுத்துருக்கணும். ஏன்னா எல்லாமே திராவிடர் தானே. அப்போ அவங்க திராவிடத்தின் என்ற பால் தேசிய இனத்தை சரியா அவங்க மொழி இனத்துக்காக வரையறுத்திருக்காங்க. தமிழர்களுக்கு மொழியற்ற இனத்தா வரையறுத்திருக்காங்க இல்லையா?